இந்த கதை கொண்டு வரும்போது அனிதா சொன்ன அம்மா ஒரு அழகான கதை இருக்குது, சந்தோஷ் சொல்லியிருக்கான். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ட், நீங்கள் கேளுங்க. சரி சொல்லுங்கள், யாருமா டைரக்டர்? இஸ் அ நியூ கைமா, புது பையன், நீங்கள் வந்து கேளுங்க. அப்போ தான் ஐ மெட் திஸ் மேன் கால் மிஸ்டர் அஸ்வின் கந்தசாமி. வந்தார், கதை சொன்னார். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு வெரி குவர்க்கி, ஸ்பங்கி, வெரி யூத்ஃபுல், காமெடி இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி கதை பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஐ செட் ஐம் ஆன் போர்ட். சுந்தர் சார்கிட்ட சொன்னோம், அவரும் வந்து எஸ் லெட்ஸ் டூ இட் நாங்கள். அண்ட் யார் ஹீரோனா, அஃப்கோர்ஸ் அனி வந்து சந்தோஷ் இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டேன்னு தெரியும். அண்ட் வி வர் வெரி ப்ரவுட். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தட் சந்தோஷை நாங்கள் வந்து அவனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு வந்து சந்தோஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம், தம்பி நான் தான் தம்பி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படி நான் சொல்லணும்னா எனக்கு ஆசை. என் பையன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டானா அது பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி பெருமை இருக்கும், அந்த மாதிரி பெருமை எனக்கு இருக்கணும்னா சந்தோஷ் உண்மையில் அவ்வளோ ஒரு அழகான ஆர்டிஸ்ட். நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரே மைண்டில் இருந்தது, நான் நடிக்கணும், நான் நடிகன் ஆகணும். படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே. ஆனால் நான் நடிக்கணும். தட் பேஷன், அந்த வெறித்தனம். அண்ட் அதுக்காக என்ன சொன்னாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுறதும், குதிரை சவாரி பண்ணுறதும், ஸ்விம்மிங் போகிறதும், எது கேட்டாலும் லைக் அவர் சொன்ன மாதிரி பார்டெண்டர் ரோல் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்பர் கிளாஸஸ் போய் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி, இன்னும் ஐ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், அதெல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ அந்த வெறித்தனம் இருக்கும்போது நிச்சயமாக சக்ஸஸ் தானாக வரும் உங்ககிட்ட. அண்ட் அஸ்வின் கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து மறுபடியும் சேஞ்சஸ் கேட்கல. நான் அஸ்வின் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா யோசிங்கன்னா, மேம் இது நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் யோசிப்பார். ஆனால் அவர் சொல்கிறத மட்டும் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவார். ஸோ தட் கான்ஃபிடென்ஸ் லெவல் எத்தனை பேருக்கு வரும்? தே ஆல் பக்கிள்டு ப்ரெஷர்ஸ். அதில் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிறத வெறும் ஆமாம் போடுறதுக்குன்னா சில பேர் இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல், இல்லை எனக்கு என்ன வேணும் அதுதான், திஸ் இஸ் மை ஃபில்ம், என்னுடைய படம், நான் எப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன், நான் எப்படி வந்து இந்த படத்தை உருவாக்கணும்னு வந்து எனக்கு கனவு இருக்குது, அந்த மாதிரி தான் நான் உருவாக்கினேன் சொல்லிட்டு அவர் இந்த படத்தை எடுத்தார். அண்ட் தட்ஸ் வை, ஏன்னா டைரக்டர் சார் சுந்தர் சார் இருக்கும்போது ஹீ ஹேஸ் ஹிஸ் ஃப்ரீடம். டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் சொல்கிறோம். ஸோ அவருடைய ஃப்ரீடம் அவருக்கு கொடுத்தோம். ஏன்னா சுந்தர் சார் ஒரே வார்த்தை சொன்னார், இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், நோபடி வில் இன்டர்ஃபியர், ஹீ ஹேஸ் டு கிவ் வாட் ஹீ இஸ் கான். அவர் மைண்டில் இருக்குது எந்த மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு சீன் எப்படி இருக்கணும் அவர் இமேஜின் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், லீவ் இட் டு ஹிம். எல்லாரும் பற்றி பேசும்போது எனக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மூமெண்ட் இன்னைக்கு, என்னுடைய மகள் இந்த படத்தில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக, அவளோட பேர் அங்கே அனந்திதா சுந்தர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது.